உலகத்துல தமிழ செகண்ட் லாங்குவேஜா இருக்காது சொல்லப்பட்ட உலகமகா வினோதமான காரணம் இந்த காரணம் தான். ஒரு பக்க கட்டுரை கூட 12 வருட படிப்பிற்கு பிறகு அவங்களால எழுத முடியாதுன்னா உங்க மொழி தாய்மொழி தமிழா இருக்கிற பட்சத்துல 12 வருஷம் படிச்சவன் சத்தியமா 4 பக்க கட்டுரை தமிழ்ல எழுதுவான். நாளைக்கு உங்க பையன் பெங்களூர் போக வேண்டியிருக்கலாம், லண்டனுக்கு போக வேண்டியிருக்கும், கேரளா, கர்நாடகா, அப்ப அவர் எல்லா லாங்குவேஜும் கத்துக்குவாரா? எனக்கு அது புரியல. கொலம்பஸ் அவர் தாய்மொழியில தானே படிச்சாரு. இந்த லைட் வந்து டெக்னாலஜி கிடையாது சார், ஒருத்தருடைய கற்பனை. எவன் இமேஜினேட்டிவா இருக்கானோ அவன் தான் பெரிய அளவுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். எல்லா மொழிக்காரனும் அவன் மொழியை வெறும் கம்யூனிகேஷன் டூலா மட்டும் பார்க்கலங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பக்கத்துல இருக்கவங்களாம் தமிழ் படிக்கணும் பள்ளிக்கூடத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த பக்கம் தமிழ் படிக்க வைக்கல வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன் நீங்கள் தமிழ் படிக்க வைக்கல? அதை சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன். தமிழ் வந்து நான் வீட்டுல கத்து கொடுக்கலாம், பட் என்னால ஹிந்தி கத்து கொடுக்க முடியாது. ஓகே, என்னடா புத்தாட்டது? ஒரு தடவை டெல்லி போயிருந்தேன் சார். அவங்க ஆட்டோ கார்ட்ட கூட அவங்க இங்கிலீஷ் தெரியல, ஏன்னா அவங்க எல்லாமே நான் எடுத்தோடனே மறுத்துறேன். இந்த கிளீஷே காரணம் ரொம்ப காலமா சொல்லப்படுது. உண்மை. நம்ம பிள்ளைங்க அவ்வளவு பேர் ஐடி செக்மெண்ட்ல போயிட்டு பெங்களூர்ல பெரிய அளவுக்கு பொசிஷன்ல எல்லாம் இருக்காங்க. அவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க, அங்க போய் நம்ம ஆளுங்க தமிழ் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹிந்தி ஆர் தமிழ் ஆப்ஷன் வரும்போது ஹிந்தி பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். பேசிக்கா தமிழ் தெரிஞ்சா போதும், எனக்கு என் பொண்ணுக்கு இது என்ன போதும் அப்படின்னு தமிழ் போதும்னு தோணுது. நான் ஃபுல்லா தமிழ்ல படிச்சு வந்ததுனால இந்த கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், நான் மத்தவங்க வந்து டிஃபரன்ஸ் இருக்கேன் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடமே ஸ்கூல் தான். அந்த பிளாட்ஃபார்ம மத்த லாங்குவேஜ்ல வைக்கும்போது கற்பனை, சிந்தனை எதுவுமே வராது. உண்மை. All innovation, discovery is all was not done by Tamilians. Columbus came here with Tamil. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் தமிழ்னே சொல்ல, தாய்மொழின்னு தான் சொல்ல. தாய்மொழி தான் நான் சொல்றேன். கொலம்பஸ் அவர் தாய்மொழியில தானே படிச்சாரு. சாரி, எனக்கு தெரியாது. எவன் இமேஜினேட்டிவா இருக்கானோ அவன் தான் பெரிய அளவுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். இந்த லைட் வந்து டெக்னாலஜி கிடையாது சார், ஒருத்தருடைய கற்பனை. விமானமே கற்பனை தான் இல்லையா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்பேஸா அங்க தமிழ ஒரு பாடமா தாய்மொழி எடுத்திருந்தான்னா எக்கனாமிக்கலாவும் பெரிய ஆளா வருவான்னு சொல்றாரு அவரு. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இந்த சின்னமா ஒரு எம்ப்ளாய்க்கு போனமா நினைக்கல, உயர்ந்த இடத்தை தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். You explore, emotion எல்லாம் காட்டுங்க. Don't say that emotional. அது பேசாதீங்க. நீங்க நான் எமோஷனலா பேசுறேன், நீங்க எமோஷனலா பேசாதீங்க. அதை இல்ல எல்லாரும் கை தட்டினாங்க ஓனர் ஆயிடணும். ஓனர் ஆகிறதுக்கு கேபிட்டல் தேவை சார். இந்த சென்னையில நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் சொல்லுங்க, நம்பர் 1 ஜவுளி கடை சொல்லுங்க, நம்பர் 1 சூப்பர் மார்க்கெட் சொல்லுங்க. தெரியல. இங்க கெரியர்ல ஜெயிச்சவன் முழுக்க தமிழ்ல ஜெயிச்சிருக்கான். இந்த சென்னையில பெருமுதலாளியா உட்கார்ந்துருக்கவங்க யாருன்னு லிஸ்ட் பண்ணிட்டாரு. நம்பர் 1 முழுக்க தமிழ் படிச்சிருக்கான்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அவ்வளவுதான். எந்தெந்த சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி கல்லணை, சோலர் இதெல்லாம் வருதோ அதெல்லாம் நாங்க கூட்டிட்டு போய் ஹிஸ்டாரிக்கலா சொல்லி காமிக்கிறேன் சார். அகநானூறு புறநானூறுக்கு எதை காட்டுவீங்க? இல்ல நாங்க படிக்கல. நீங்க படிக்கலையா? நீங்க இல்ல சார், பசங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அப்புறம் எப்படி அவனுக்கு தன் இனம் குறித்த தன்னை பத்தின ஒரு பிரைடு வரும்? அது இருந்தாதானே ஒருத்தர் மேல வருவான்னு கேக்குறாரு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. யூகேஜி படிக்கும் போதே தட்டி திருக்குறள் சொல்லுவோம். சரி, ஒரு புது வியாதி இது. ஊர்ல சொந்தக்காரன் வரவன்ட்ட சொல்றதுக்காக 50 திருக்குறள் சொல்லி தருது. 50 திருக்குறள் அந்த பிள்ளை என்னன்னே தெரியாது. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த ஸ்கூலிங்ல வந்து எத்தனை குழந்தைங்க இன்டெப்தா போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. நக்கலு. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க எந்த சப்ஜெக்ட அந்த ஒரு பீரியட்ல அப்படி புரிஞ்சு படிக்கிறாங்க? சயின்ஸ படிக்கிறாங்களா, மேக்ஸ படிக்கிறாங்களா, பிசிக்ஸ படிக்கிறாங்களா? ரைட் தானே? கரெக்ட். வாழுவதற்கு தேவையான ஒண்ண வீட்ல சொல்லி தரேங்கிறீங்க, பேசுவதற்கு எழுதுவதற்கும் தேவையான ஒண்ண ஸ்கூல்ல சொல்லி தரேங்கிறீங்க. எனக்கு புரியல. எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறாங்க இல்லையா? சரி, தமிழ், கணக்கு எல்லாம் தான் படிக்கிறாங்க. புக்ஸ் எல்லாம் அதிகம் இப்ப. சரி, அதனால கொஞ்சம் பிஸ்க் இல்லாம இருப்பா சார். உலகத்துல தமிழ செகண்ட் லாங்குவேஜா எடுக்காது அதனால சார் சொல்லப்பட்ட உலகமகா வினோதமான காரணம் இந்த காரணம் தான். லாங்குவேஜ் அப்படின்றது வந்து இட்ஸ் a communication. சரி, இட்ஸ் a tool used for communication. எல்லா மொழிக்காரனும் அவன் மொழியை வெறும் கம்யூனிகேஷன் டூலா மட்டும் பார்க்கலங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். சாரி, எனக்கு தெரியாது. எனக்கு அதர் லாங்குவேஜ் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னும் போது இந்த வயசுல இருந்தே மத்த லாங்குவேஜும் நம்ம கத்துக்கலாம். அதை எதுக்கு இப்ப கத்துக்கணும்னு நான் கேக்குறேன். அவன் போகும்போது கத்துக்கிறான், இப்ப எதுக்கு கத்துக்கணும்? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சுட்டான், அவன் அங்க டெல்லிக்கு போயிட்டான், பாம்பே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கற்பனையில கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த ஸ்கூல்ல எதுவும் கம்பல் பண்றாங்களா? நீங்க பிரெஞ்சு போட்டுங்களேன், இது போட்டுங்களேன்னு கொஞ்சம் லேசா ஐடியா கொடுக்கறாங்களான்னு கேக்குறேன். என்ன எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஹிண்ட் கொடுக்கறாங்க. அதுதான் நானும் சொல்றேன், ரெக்கமெண்ட் பண்றாங்களான்னு தான் நான் கேக்குறேன். அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்றதுல கண்டிப்பா தமிழ் அப்படிங்கிறது வராது. ஐ அம் வொர்க்கிங் இன் எஸ்டாப்லிஷ்ட் ஸ்கூல். ஸ்கூல்ஸ் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. நல்லா உண்மையா சொல்லுங்க, பிரெஞ்ச 2வது சப்ஜெக்டா எடுத்து படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ சரளமா பிரெஞ்சு பேசுறாங்களா? இல்லையே மச்சான், இல்லையே. அப்புறம் என்னத்துக்கு அதை 12 வருஷம் படிக்க வைக்கிறீங்க? வெரி சிம்பிள். 12 வருஷம் ஒருத்தர் படிக்கிறான்,
ஆனா அந்த படிப்பின் வழியாக அவனுக்கு எதுவுமே தெரியல. அதான் உண்மை. ஒண்ணு அந்த மொழியாவது நீங்க கத்துக்கணும், இல்ல உங்க தாய்மொழியிலேயாவது ஓரளவு புரிதல் வரணும். எதுவுமே இல்லாம எதுக்கு இப்படி படிக்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு பக்க கட்டுரை கூட 12 வருட படிப்பிற்கு பிறகு அவங்களால எழுத முடியாதுன்னா செகண்ட் லாங்குவேஜா நீங்க தமிழ் எடுத்து படிச்சா சத்தியமா 4 பக்க கட்டுரை தமிழ்ல எழுதுவான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். பிரெஞ்சும் பெப்பப, இதுவும் பெப்பப. இதுக்கு எதுக்கு தமிழை ஒரு செகண்ட் லாங்குவேஜா நம்ம பிள்ளைங்களுக்கு எடுக்க சொல்லணும், சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வைக்கிற காரணம் என்ன? தாய்மொழி படிக்கும் போது அது கூட ஒரு பாண்டிங் வருது அந்த குழந்தைக்கு. அது வந்து தனித்துவமா வர்றதுக்கு உதவி பண்ணுது. மேலும் 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 அதை கற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்குது. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. பொண்ணுக்கு 3.5 வயசு. சரி. அவ தமிழை வந்து அழகா உச்சரிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ பிழை இல்லாம அதை எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ அழகா அதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ நல்ல பேசிக்ஸோட நல்ல தமிழ நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். 12th அப்புறம் கூட நிறைய புக்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு முடியும். 12 வருஷமும் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பிள்ளைங்களுக்கு தமிழை வாசிக்க தெரியாது அல்லது எழுத தெரியாதுன்னா அது எப்படி இருக்கும்? அவமானமா இருக்கு. அப்படி சொல்லி தங்கம். தமிழ்ல படிக்கும் போது தெரியறதோட அடுத்த ஸ்டேட்ல உள்ள விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இல்ல மேம், என்னமா பேசுறீங்க நீங்க? இல்ல மேம், நீங்க சொல்றீங்க தமிழ்ல இருக்கிற ஆனந்தம் வேற எந்த லாங்குவேஜ்ல வரும்? சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். நான் படிக்கும் போது என்ன வந்து கேவலமா பார்த்தாங்க. வாட் நான்சென்ஸ். எது கேவலமா பார்த்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். எங்க தாய்மொழி அதுதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? நீ தமிழ் படிடா, உன்னை யாரும் அசிங்கப்படுத்துறாங்கன்னா நீ ஏத்து கேள்டான்னு சொல்லி வளர்க்கணும். உடுச்ச மாப்பிள்ள பாயிண்ட. இப்போ இவர் இருக்கிற அப்பா மாதிரி தான் என் அப்பா. உனக்கு ஹிந்தி தாண்டா முக்கியம், என்ன தமிழ படிக்க விடாத செஞ்சுட்டாரு. ஒரு மெமி இது வந்து ஒரு போட்டோ அனுப்புறான், பிக்சர்ல தமிழ் போட்டோ அனுப்புறான். போட்டோல இன்னும் எழுதி இருக்கு தமிழ்னா எனக்கு தெரியாது. என்ன கொடுமை சரவணது. எங்க தெரியுமா எனக்கு தமிழ் கத்துக்கணும்னு வந்துச்சு? பத்ரிநாத் கேதார்நாத் போனேன். அங்க ஒரு கோவில் கல்வெட்டுல தமிழ்ல எழுதி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என் குழந்தைக்கு தமிழ்ல தான் பேச சொல்லி கொடுக்குறேன், தமிழ்ல தான் படிக்க வைக்கிறேன். ஒரு ஐடி கம்பெனில போனாலே அவனுக்கும் தமிழ் தெரியாது. மீட்டிங்க தவிர எந்த இடத்துல இங்கிலீஷே பேச மாட்டாங்க. அதுதான் உண்மை. அட பாரியா. லோக்கல் லாங்குவேஜ் அதாவது தாய்மொழியில படிக்கும்போது என்னமா சொல்றேன், படிச்சுட்டு வரும்போது தமிழை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வயசு கடந்த பிறகு நான் தேடி தேடி படிப்பேன். அப்பாவை எப்படி பக்கத்துல வச்சு பாக்குறீங்களோ அதே மாதிரி என்னுடைய தாய்மொழிய நான் பக்கத்துல வச்சு பாக்குறேன். இப்போ உங்களுக்கு அதை பத்தி தெரிய வாய்ப்புகளே கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல அவங்க வந்து தேடி தேடி அலைவாங்க. ஒரு வயசுக்கு மேல மனுஷனுக்கு ஏதாவது தன்னை அட்டாச் பண்ணிக்க அவனுக்கான இருப்பை அவன் உறுதி செய்ய ஏதோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ளுவான். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். கரெக்ட் தான் சார். எனக்கு வந்து எந்த கிரவுண்ட்ல இருந்து ஆபரேட் ஆவான்றது பின்னாடி தொலைநோக்கு பார்வை. உங்க பையன் என்ன உங்க கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் நல்லா இருந்தா போதுங்கிற அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். தமிழை ஒரு பாடமாக கூட எடுத்து படிக்காத பிள்ளைங்களுக்கு தமிழை எழுதவோ வாசிக்கவோ தெரியலங்கிறதா உண்மை. கத்துக்கொண்ட எல்லா தமிழுமே ஏபி நாகராஜனுடைய பழைய படங்களை பார்த்துதான். எனக்கு சிவாஜி கணேசன் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமரம் நிறைகின்ற பரிபூர்ணானந்தனே அப்படின்னு சொன்னார்னா எனக்கு அப்படி கை கட்டுறேன், விசில் அடிப்பேன். இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கினால் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு தான் போவான்.